எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜி ஸ்டார் மொபைல் கேர். நான் உங்கள் விஜய் கவர்னர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 7 வீடியோ. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 அண்ட் பார்ட் 7 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே புரியும். சரி, ஓகே, இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே அண்ட் கேமரா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி செக் பண்ணுறது, ஸோ அதோட தியரி, அதை எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் நீங்கள் மொபைல் சர்வீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லைங்க ஆல்ரெடி நான் வந்து பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுவேன், இந்த காம்போ, டச்சு, சிசி, மைக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் பண்ணுவேன், இந்த சிப் லெவல் மட்டும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் ஜி ஸ்டார் மொபைல் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு நான் ரூம் ஃபெசிலிட்டிஸ் நான் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறேன். சரி, ஓகே, இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்கிரீனில் தெரியல இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்ச் August 1 நெக்ஸ்ட் பேட்ச்க்கு நீங்கள் வந்து உடனே சீட்டை புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன் தெரிகிற 8838 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இது வந்து பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க 9514 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களோட நேம், வாட்ஸ்அப் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு அந்த பார்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன செக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே. ஓகே, நமக்கு டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாங்காக வருது, ஒயிட்டாக வருது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா. இது ரெண்டுத்தையும் ஏங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுக்கிறீங்க, டிஸ்பிளே வேறு செக்ஷன், கேமரா வேறு செக்ஷன் ஆச்சு, நீங்கள் ஏன் வந்து இதை வந்து காமனாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு விஷயம் காமனாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை. ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே அண்ட் கேமரா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஒர்க் அவுட் ஆகலை, நமக்கு வந்து காம்போ பிளாங்காக வருது, இல்லை காம்போ ப்ளூவாக வருது, இல்லை பழைய டிவி மாதிரி மிஸ்மிஸ்ன்னு தெரியுது. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும். அதே மாதிரி கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட நம்ம கேமரா வந்து ஒர்க் ஆகலாம், கேமரா வந்து நாட் ஒர்க்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னா இதுக்கு இடையில யார் இருக்காங்க அப்படின்னா MIPI அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த MIPI அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன விஷயங்க. இது ஒரு ப்ராசஸர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜ் சென்சிங். ஓகேங்களா? ஒரு இமேஜ் சென்சார் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இமேஜ் சென்சார் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸர், இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸருக்கும் இதுக்கும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் லைன் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் சென்சார்னு சொல்லலாம் இல்லையா, இமேஜ் சென்சாருங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக புரிஞ்சினாவே உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கேமரா, நத்திங் பட் கேமரா. ஓகேங்களா? ஸோ இந்த கேமரா, ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து நம்ம கேமரா கான்டாக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வந்து சென்ஸ் பண்ணி அதில் இருக்க இமேஜை கேப்சர் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணுறோம். ஸோ அதே இடத்துல இந்த இமேஜ் சென்சாருக்கு நமக்கு பர்டிகுலராக வந்து என்ன தேவைப்படுது, நமக்கு வந்து ஒரு வோல்டேஜும் வந்து தேவைப்படுது. இந்த கான்செப்டை அப்படியே நம்ம மொபைல் அப்ளை பண்ணலாம்னு வச்சுக்கிங்களேன். அப்ளிகேஷன் ப்ராசஸர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பார்க்க முடியாது, இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், யார்கிட்ட, CPU கிட்ட. இது வந்து இன்பில்டாக போயிடும். அப்போது இந்த CPUவோட நேம் இதில் கனெக்ட் பண்ணிக்கிங்க, MIPI. ஓகேங்களா? இந்த கேமராவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா CSI அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது MIPI CSI அப்படின்னா கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கான்செப்ட் படி தான் நம்ம மொபைலில் வந்து இப்போ நம்ம கேமரா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸர் நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நான் CPU வந்து என்ன பண்ணிடுறேன், போட்டுடுறேன். இதை வந்து கேமராவை என்ன பண்ணிடுறேன், போட்டுறேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆகலை, ஓகேங்களா, இந்த கேமரா இதில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு இடையில கனெக்டரில் கனெக்ட் ஆகிருக்குமா? ஸோ கனெக்டர்ஸ். ஸோ இந்த கனெக்டரில் நமக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸர்லேருந்து, அதாவது MIPI நம்ம வச்சுக்கலாமே, MIPI CSI பின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் இதுக்கு தேவையான வோல்டேஜ் லைன் லாஸ்ட் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். வோல்டேஜ் வீடியோலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பவர் ஐசிலேருந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த பவர் ஐசியில் என்ன செக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நான் லாஸ்ட் வீடியோலேருந்து SMPS LDOs பற்றிலாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ LDOலேருந்து நமக்கு இந்த கேமராவுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கேமரா ஒர்க் ஆகலை, காண்ட் கனெக்ட். ஓகேங்களா? காண்ட் கனெக்ட் அல்லது கேமரா வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த MIPI CSI லைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு, ப்ளஸ் இந்த பவர் ஐசிலேருந்து நமக்கு வோல்டேஜ் வந்துருச்சு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதுக்குண்டான விஷயங்களை வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லட்டுமா, ஃபேமஸான மாடல் X2. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா X3. இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்கோ X2லையும் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க் ஆகுது, X3லையும் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க் ஆகாது. இப்போது இந்த இடத்துல
இந்த X2 X3 கேமரா ஒர்க் ஆகலன்னா நம்ம CPU தான் ரீபால் பண்ணுறோங்கிறது நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஓகேங்களா. அப்படி நீங்கள் தெரிஞ்சிருக்கும் போது இந்த இடத்துல MIPI லைன் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமராலேருந்து வருது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராலேருந்து வரக்கூடிய MIPI லைன் வந்து சரியாக நமக்கு வந்து லைன் வரல அப்படிங்கிறதுனால இந்த CPU நம்ம வந்து ரீபால் பண்ணியிருப்போம். நமக்கு பர்டிகுலர் கேமரா வந்து ஒர்க் ஆகுது. அதாங்க கான்செப்ட். நீங்கள் கேமரா அப்படின்னு மைண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு MIPI CSL லைனும் ப்ளஸ் வந்து வோல்டேஜ் வந்து பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரல அப்படின்னாலும் இந்த கேமரா வந்து பர்டிகுலராக ஒர்க் ஆகாது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். அண்ட் செகண்ட் விஷயம் இதில் வந்து டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் ப்ளஸ் லைட்டிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டச்சு அண்ட் ஃபைனலாக வேறு என்னங்க இருக்குது, ஃபைனலாக நம்ம முக்கியமான விஷயமே விட்டாச்சு. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸர் நமக்கு டிஸ்பிளேலையும் கனெக்ட் ஆகும் ஓகேங்களா. MIPI DSIன்னு போட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ அது கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸர் அதாவது டிஸ்பிளேயில் வந்துட்டு நமக்கு லைன் வரல, நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸர்லேருந்து டிஸ்பிளேக்கு லைன் வரலை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவாக தெரியுது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் டிஸ்பிளே வருது, ஒரு சில டைம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா LCD பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸும் ஒர்க் ஆகணும், லைட்டிங்கும் ஒர்க் ஆகணும், டச்சும் ஒர்க் ஆகணும், ப்ளஸ் இந்த DSL லைன்ஸும் ஒர்க் ஆனிச்சுனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த 4 பாயிண்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு காம்போங்கும் போது இந்த 4 பாயிண்ட்டும் உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு டிஸ்பிளே வரல அப்படிங்கும் போது நம்ம MIPI DSI லைனும் நம்ம செக் பண்ணுவோம். சப்போஸ் அந்த செக் பண்ணுற லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸர் அதாவது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸர் வந்து CPU இன்பில்ட் ஆயிடுச்சு. ஸோ MIPI செக்ஷன்ஸ் வந்து ஸோ அதனால் நம்ம வந்து CPU தான் ரீவால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது பழைய Note 4லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக தெரியும். அண்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஒரு மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ் இல்லை அது மாதிரி காசு ஃப்ளிக்கராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து CPU ரீபால் பண்ணி தான் ரெடி ஆனிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு சில மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்சங் A12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துமே நம்ம வந்துட்டு டிஸ்பிளே ஒரு சில டைமில் வரும், ஒரு சில டைமில் வராமல் இருக்கும். ஸோ அப்போ ஒரு டைம் நம்ம வந்து ஃபர்தராக வந்து இந்த CPU வந்து ரீபால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வந்து நல்ல முறையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த MIPI CSI MIPI DSI அப்படிங்கிற MIPIங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸராக இருக்குது. அந்த செக்ஷன் பர்டிகுலர் CPUவில் இன்பில்ட் ஆனதுனால நம்ம வந்து CPU வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த செக்ஷன்ஸில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு கேமரா ஒர்க் ஆகலை அப்படிங்கும் போது அதோட CSI லைனும் ப்ளஸ் அதோட வோல்டேஜ் லைனும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஒரு டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, டிஸ்பிளே பிளாங்காக இருக்குது, வரல அப்படிங்கும் போது அது கிராஃபிக்ஸ் கரெக்டான முறையில் இருக்கா, லைட்டிங் கரெக்டான முறையில் இருக்கா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆன் ஆனதுக்கப்புறம் கூட டச் வேலை செய்தா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் MIPI DSIயும் கிராஃபிக்ஸும் கரெக்டாக இருக்கிற முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காம்போ ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டிங் வரலனா கூட நம்ம லைட்டிங் வரல, டச் வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் பார்த்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஐடென்டிஃபை ஆகும் ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னும் நிறைய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.